அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் அங்குள்ள கோவில் அருகிலுள்ள சாலைகளில் அலங்கார மின் விளக்குகளில் ராமாயணம், ராமரின் உருவம் மற்றும் அங்குள்ள சின்னங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு எந்தவிதமான ஆட்சேபனையோ எதிர்ப்புகளோ வரவில்லை. அதே போல ஸ்ரீ ஹனுமன் பிறந்தடம் என்பது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அஞ்சனகிரி என்ற மலைப்பகுதியில்தான் ஸ்ரீ ஹனுமான் அவதரித்தார். அந்த இடத்திலும் இதேபோல் அலங்கார மின்விளக்குகளை வைக்க வேண்டும் என்று கர்நாடகா மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் உள்ள கங்காவதி என்ற மாநகராட்சி முடிவு செய்து அதற்கேற்ப அலங்கார மின்விளக்குகளை வைத்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக அஞ்சனகிரி மலைப்பகுதியில் உள்ள நகர்கராஸ் மற்றும் சிபிஎஸ் சர்க்கிள் என்ற இடைப்பட்ட இடத்தில் மட்டுமே இந்த சின்னங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது அலங்கார மின் விளக்குகளில் நடுவில் ஏழுமலையானின் சின்னமான திருநாமம் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இருபுறத்திலும் ஸ்ரீ ராமரின் வில்லும் ஸ்ரீ ஹனுமனின் கதையும் வைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதை இவ்வாறு வைக்க வேண்டும் என்று அந்த ஊரான கங்காவதியின் மாநகராட்சி முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றியது. அதன் பிறகு கர்நாடக மாநிலத்தில் கர்நாடகா கிராம கட்டுமான மேம்பாட்டுக் கழகம்தான் இந்த மின் விளக்குகளை அமைத்து கொடுத்தது. இதன் பிறகுதான் அங்கு பிரச்சனையானது தோன்றியது. அதாவது கொப்பல் மாவட்டத்தின் எஸ்டிபிஐ தலைவரான சலீம் மன்றார் என்பவர் இது நான் செக்குலர், அதாவது மத சார்பற்றவைக்கு எதிரானது, இந்த மதச்சார்புடையது, அது மட்டுமல்லாமல் இது பதற்றத்தை ஏற்படுத்தும், இரு பிரிவினருக்கிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும், எனவே இதை நீக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் இந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்று அவர் மாநகராட்சியில் புகார் தந்துள்ளார். ஆனால் தீர்மானம் போட்டதே மாநகராட்சி தான். இந்த மாதிரி அலங்கார விளக்குகளை வைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு கங்காவதி மாநகராட்சி. அதே மாநகராட்சியில் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தரப்பட்டது. அதன் பிறகு மாவட்ட நிர்வாகம் என்ன உத்தரவிட்டது என்றால், இந்த அலங்கார மின் விளக்குகளை அகற்ற வேண்டும். அதற்கு மேல் ஒரு படி சென்று இதை அமைத்து கொடுத்த கர்நாடகா கிராம கட்டுமான மேம்பாட்டு கழகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆரும் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டது. இதன் பிறகு இந்துக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கடும் அதிருப்தியும் ஆட்சேபனையும் இருந்தது. அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனெனில் ராமன் பிறந்த இடமான அயோத்தியில் அப்படிப்பட்ட சின்னங்கள் உள்ள மின்விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதேபோல் இதை ஸ்ரீ அனுமன் பிறந்த இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே வைத்துள்ளதால் இங்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டுமல்லாமல் இது கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தக்கூடியது, பண்பாட்டிற்கு சான்றாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு புனித இடங்களிலும் இப்படிப்பட்ட சின்னங்கள் வைக்க வேண்டும் என்று அவர்கள் வேறொரு கோரிக்கையை வேறு வைத்துள்ளனர். இந்த நிலையில் கங்காவதியின் எம்எல்ஏவான ஜனார்தன் ரெட்டி இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அதாவது இது மாநகராட்சி முடிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு மட்டுமில்லாமல் கர்நாடக மாநிலத்தில் உள்ள முக்கியமான புண்ணிய இடங்களிலும் இதுபோல சின்னங்களை வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். அதன் பிறகு பாஜகவின் சிடி ரவி அவர்களும் இதே கருத்துக்கு ஆதரவு தெரிவித்ததால் மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவை தற்பொழுது வாபஸ் வாங்கியுள்ளது. அதாவது தற்போது அதே இடத்தில் குறிப்பாக கங்காவதி நகரில் ஸ்ரீ ஹனுமன் பிறந்த இடமான அஞ்சனகிரி மலைப்பகுதியில் நகர்கராஸ் மற்றும் சிபி சர்க்கிளுக்கு இடையே மட்டுமே அமைக்கப்பட்டுள்ள இந்த அலங்கார விளக்குகளில் நடுவில் திரு ஏழுமலையானின் திருநாமமும், ஒரு புறத்தில் ராமர் வில்லும், இன்னொரு புறம் ஸ்ரீ அனுமனின் கதையமாக உள்ள மின் விளக்குகள், அலங்கார மின் விளக்குகள் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.